நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வயசுலேருந்து தனியாக தான் இருக்கேன். எல்லா லைஃப் நடக்கிறது தான். ஒருத்தர் நம்பி போவோம். அதில் நிறைய மிஸ்டேக் நம்ம சைட்லேயும் இருக்கும், அவங்க சைட்லேயும் இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம சைடை மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எப்போ நமக்கு தனிமை வந்து இருக்கக்கூடாது நான் சொல்கிறேன்னா, அது ஒரு வயசு தான். இந்த பிளட் வரைக்கும் தான் நம்ம சுறுசுறுப்பு ஓட முடியும். அதுக்கப்புறம் ஓட முடியாது. ஓடணும்னு நடிக்கலாம் தவிர ஓட முடியாது. அதனால் எல்லாருமே அந்தந்த கட்டத்தில் என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணிவிடுங்க. லைஃப்பில் தனியாக மட்டும் இருக்காதீங்க. கூட யாராவது தனி ஒரு பொண்ணு தான் வாழ்க்கையில் வந்து கூட வந்து நம்ம பார்த்துக்கணும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கலாம். அதாவது என்னோடய இதில் ஒன்று இருக்குது. அந்த காலையில் எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க. அப்படியே சுற்றிட்டுலாம் இருப்போம். சுற்றிட்டு வீட்டுக்கெலாம் வந்துட்டு இப்போ சாப்பிட்டு கிஃப்ட்டு ஒரு 10 மணி அவங்க வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அவங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அது வந்து அப்போது வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம அப்போ ஒரு 10 மணிக்கு மேலே அந்த வீட்டில் படுத்து தூங்கும்போது தான் அப்படியே தூங்கும். அதுக்கு வார்த்தையே கிடையாது. அது சொன்னால் புரியாது. அது சொல்லுவார் ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்க வலிச்சாத்துட்டாங்க. அந்த வழினால ஷேர் பண்ணுறவங்களுக்கு தனிமையாக இருக்காதீங்க. கூட ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா கூட வச்சுக்கோங்க. இப்போல்லாம் ஃபீல் பண்ணுற அம்மா அப்பாலாம் கொண்டு போயிட்டு இதில் போட்டுருவீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் ஏன் அப்பா அம்மா கூட இல்லைன்னு. அது அந்த திமிரு சொல்லுவாங்கள்ல, அது அந்த சின்ன வயசில் நம்ம வந்து 18 வயசில் தனியாக போயாச்சு. மறுபடியும் அவங்கள போய் தொல்லை பண்ணணுமா, அந்த இதனால தான். அம்மா அப்பா கூட காலையில் வருவாங்க, பேசுவாங்க. பட் நைட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அது நம்ம சைடில் மிஸ்டேக்கு. ஸோ அதை யாரும் பண்ணிட வேணாம். எப்போ போல் ஹாப்பியாக இருங்க. கூட யாரும் சப்போர்ட்டுக்கு எப்போவுமே கூட வச்சுக்கோங்க. தனியாக ஜெயிக்க மட்டும் பார்க்காதீங்க. டீமாக சேர்ந்து ஜெயிக்க பாருங்கள். வனிதா அண்ட் ராபர்ட் 2 பேருமே இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ப்ரொஃபைலில் இந்த ஸ்டோரியை போட்டிருக்காங்க. ஸோ வனிதா ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியும் அதை ராபர்ட் அப்செட் பண்ணுற மாதிரியும். ஸோ ராபர்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருப்பார். ஸோ சிங்கிளாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஸோ லைஃப்பில் நமக்குன்னு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே இவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ண போகிறாங்களா அக்டோபர் 5ஆம் தேதி வர சனிக்கிழமை, இல்லைனா இது ஒரு மூவி ப்ரொமோஷனா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒருவேளை இல்லைனா மேரேஜும் பண்ணலாம் அண்ட் மூவி ப்ரொமோஷனும் இருக்கலாம்.